ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா. இப்போ நான் தீபாவளிக்காக வந்திருக்கா. அவளுக்காக பண்ணினேன். தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அதிலே நீங்கள் உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவே நல்லா போட்டு கிண்டி எடுத்துடலாம். அது ஒரு நிமிஷம் கிண்டி எடுத்தால் போதும். ரொம்ப ஓவராக வச்சுன்னா கொலன்னு நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரியாக அப்படி எடுத்தால் தான் கையில் பிடிக்கும்படி வரும். இந்த மாதிரி கையில் பிடிக்கும்படி வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இட்லி கொப்பரை எடுத்து வைங்க. இட்லி கொப்பரை எடுத்து வச்சு மிஞ்சி போனால் இது 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இட்லி கொப்பரை எடுத்து வச்சு கடன்னு பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கையால் வைக்கலாம். இல்லை உருண்டையாக இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சூடாக இருக்கும். அது ஃபேனை போட்டு கொஞ்சம் ஆற வைங்க. 10-15 நிமிஷத்தில் ஆறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவளுக்கு தக்காளி தான் பிடிக்கும். இன்றைக்கி அமாவாசை, அதனால் வெங்காயம் போடாமல் கடுகு உளுத்தம் பருப்பு தக்காளியை போட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு காரப்பொடி போட்டு கிண்டி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி என்ன சட்னி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இதே சாப்பிட்டுக்கலாம். நான் இதுதான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு நம்ம இந்த தக்காளி பார்த்திங்கன்னா டக்குன்னு வதக்கி எடுத்துடலாம். அது சட்னி மாதிரியே இருக்கும். ஏன்னா மசிச்சாலே இருக்கும். சில பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் சட்னியாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே 10 நிமிஷம் தான். சின்ன கொப்பரை இருந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உப்பு இப்போ நம்ம உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். உரைப்புலாம் இன்னும் போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வெங்காயம் உங்களுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நல்லா போட்டு இந்த பெருங்காயம், முக்கியமாக பெருங்காயம் அதெல்லாம் போட்டு அந்த கொழுக்கட்டையை ஒரு புரட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் கூட போடலாம். அப்புறம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா அது மேலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை நீங்கள் போட்டுட்டு இந்த கடவுள் உளுத்தம் பருப்புலாம் பாருங்கள், அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டால் கொழுக்கட்டை சாப்பிட 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நானும் அவளும் சாப்பிட்டு மிச்சமே ஒரு 10-15 இருக்குது. 2 பேரும் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டையும் தக்காளி இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து என்னுடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.